ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃப்ளைவின் அப்ளிகேஷனை பற்றின வீடியோ. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா இந்த அப்ளிகேஷனை பற்றின வீடியோ போட்டிருக்கோம். இன்னையிலேருந்து கண்டினியூவாக இந்த அப்ளிகேஷனை பற்றி வீடியோ வரும். என்ன மாதிரி வீடியோஸ் அப்படின்னா, அஃபீஷியல் ப்ரெடிக்ஷன் ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் கொடுப்பாங்க. 12 மணிக்கு, 2 மணிக்கு, 5 மணிக்கு, 7 மணிக்கு அப்படின்னு சொல்லி 4 டைம்ஸ் அஃபீஷியல் ப்ரெடிக்ஷன் தருவாங்க. எதில் தருவாங்க அப்படின்னா, இந்த டெலகிராம் குரூப்பில் தருவாங்க. ஓகேவா? இந்த டெலகிராம் குரூப்பில் நமக்கு அஃபீஷியல் ப்ரெடிக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அதை பேஸ் பண்ணி இந்த டேபிள் யாரெல்லாம் கலர் ப்ரெடிக்ஷன் ப்ளே பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் கலர் ப்ரெடிக்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ, அவங்கெல்லாம் இந்த டேபிளை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். பிளைண்டியாக நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. ஸோ அதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. இந்த டேபிள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பெரிய விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupees நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறோம், அது லாஸ் அப்படின்னா செகண்ட் காலமில் பாருங்கள் 30 rupees. இப்படி தான் நம்ம பார்க்கணும். 10 லாஸ் ஆகிடுச்சுன்னா 30 லாஸ் ஆகிடுச்சுன்னா 90, சேம் as 270, 810, 2430. இந்த டேபிள் 6th ஸ்டேஜ் வரைக்கும் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் 7, 8, 9, 10 அது உங்களுடைய விஷ். ஓகேங்களா? இப்போ 12 மணி ஆயிடுச்சு, 12:01 ஆயிடுச்சு. நம்மளுக்கு டெலகிராம் குரூப்பில் ப்ரெடிக்ஷன் வந்திருக்கும். அந்த ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம வேலெட்டில் இருக்கிற அந்த பேலன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. என்ன சிக்னல் அப்படின்னா, பீரியட் நம்பர் 241 பேரிட்டி, அதாவது 3 minute பேரிட்டியில் க்ரீன் கலர் ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20,000 ப்ளஸ் இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணுறது செகண்ட் ஒன் 20, 60, 180 அதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ க்ரீன் கலரில் நம்ம 3 minute பேரிட்டியில் க்ரீன் கலரில் 20 rupees ட்ரேட் பண்ணிட்டோம். ஓகே, சக்ஸஸ்னு வந்துடுச்சு. இந்த குரூப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கரெக்டாக உங்களுக்கு 15 minutesக்கு முன்னாடியே ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும். அதாவது நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் 15 minutesல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுடைய வேலெட் ரெடியாகி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படிதான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ டைம் 12:03 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடோட ரிசல்ட் வந்துடும். க்ரீன் கலரில் நம்ம ட்ரேட் பண்ணோம். பட் இதில் ரிசல்ட் வந்திருக்கு 240 ரெட்டு வந்திருக்கு ரிசல்ட்டு. இதில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். மை ஆர்டர்ஸ் 20 rupees க்ரீனில் ட்ரேட் பண்ணோம், ரிசல்ட் ரெட்டு. ஸோ 20 rupees நமக்கு லாஸ். ஓகே, லாஸ். அடுத்து 242 பீரியட் நம்பருக்கு அஃபீஷியல் ப்ரெடிக்ஷனில் அவங்க கொடுக்குற சிக்னல் ரெட் கலர். ஸோ நம்ம டேபிள் படி ரெட் கலர் எவ்வளோ ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 60 rupees ட்ரேட் பண்ணணும். ஏன்னா 20 நம்ம ட்ரேட் பண்ணோம், அது லாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது 60 rupees. ஸோ ரெட் கலர் 60 rupees. ரெட் கலர் 1, 2, 3, 4, 5, 6 கன்ஃபார்ம் சக்ஸஸ். 3, 2, 1 ரிசல்ட். ஓகே, 3x நம்ம ட்ரேட் பண்ணோம், அதோட ரிசல்ட் வந்திருக்கும். இன்னும் குரூப்பில் அப்டேட் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணுவோம். இதில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது எந்த ஸ்டேஜில் வின் ஆகுதோ, ஸோ அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 1xல ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இப்போ 3rd ஸ்டேஜ் வின் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறது 4th, 5th, 6th அப்படி கண்டினியூ பண்ணக்கூடாது. 3rd வின் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட கட் பண்ணிட்டு அடுத்து ஃபஸ்ட் 1, 2, 3 அந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த டேபிள் தான் முக்கியம். இந்த டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ங்கிறதே இருக்காது. லாஸ் மீன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க லாஸ், செகண்டு ட்ரேட் பண்ணுறீங்க லாஸ், அடுத்து 3rd ட்ரேட் பண்ணுறீங்க அதுவும் லாஸ் அப்படின்னா 4th நீங்கள் அந்த 3 times நீங்கள் ட்ரேட் பண்ண அமௌண்ட்டு லாஸ் ஆன அமௌண்ட்டே ரெக்கவர் பண்ணி ப்ளஸ் ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஓகே, வின் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வின் ஆயிட்டோம். பேலன்ஸ் ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஷோ ஆகுதா 60 rupees நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் 117.60
0 rupees கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும்.